சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் சிஎஸ்கேவின் ரோர் 26 என்ற பிரம்மாண்ட ரீயூனியன் நிகழ்ச்சியை நேரில் கண்டது புது உற்சாகத்தை அளித்ததாக ரசிகர்கள் தெரிவித்துள்ளனர். நடப்பு ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் வரும் 28ஆம் தேதி கோலாகலமாக நடைபெறவுள்ள நிலையில் அதற்கு முன்னதாக சிஎஸ்கே அணி நிர்வாகம் தனது முன்னாள் மற்றும் தற்போதைய வீரர்களை ஒன்றிணைத்து ரோர் 26 என்ற பிரம்மாண்ட ரீயூனியன் மெகா ரசிகர்கள் திருவிழா நிகழ்ச்சியானது சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் ரசிகர்களுக்கு உற்சாகம் அளிக்கும் வகையில் ஆஸ்கர் விருது வென்ற இசையமைப்பாளர் AR ரஹ்மானின் இசை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்திருந்த ஏராளமான ரசிகர்கள் நிகழ்ச்சியை கண்டு ரசித்தனர். பின்னர் மைதானத்தில் இருந்து வெளியே வந்த ரசிகர்கள் சிஎஸ்கேவின் ரோர் 26 என்ற பிரம்மாண்ட ரீயூனியன் நிகழ்ச்சியை நேரில் கண்டது புது உற்சாகத்தை அளித்ததாகவும் சிஎஸ்கே அணியின் முன்னாள் இந்நாள் வீரர்களை ஒரே இடத்தில் பார்த்தது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் தெரிவித்தனர். சிஎஸ்கே ரோர் ஈவெண்ட்டுக்காக நான் ஒரு ஆர்சிபி ஃபேன். ஆனால் தலை தோனியோட லாஸ்ட் சீசனாக இது மோஸ்ட்லி இருக்குங்கிறதுக்காக என்ஜாய் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். எல்லாருமே வந்திருக்கனால எல்லோரும் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த டீம் ஜெயிக்குது தோக்குது அப்படின்லாம் இல்லை, நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கோம். So very excited. OG versus the current team. Never know, it could be a final for Dhoni. The curtain that is falling for Dhoni. It was unexpected-ஆ இருந்தது, பட் ரொம்ப நல்லா போச்சு. வெல் ஆர்கனைஸ்டாக இருந்தது. எல்லாமே வாலண்டியர்ஸும் சரி, போலீஸ் கோஆப்ரேஷன் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஈவெண்ட் வந்துட்டு ரொம்ப நல்லா போச்சு. லாஸ்ட்டாக AR சாரோட பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு அவுட்ஸ்டாண்டிங் ஆஸ் யூஷுவல். மேட்ச் பார்த்தோம். ஓஜி பிளேயர்ஸ் விசஸ் நியூ பிளேயர்ஸ் ஆடும்போது நல்லா இருந்துச்சு. அந்த இது என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. அதுக்கடுத்து AR ரஹ்மான் கான்சர்ட் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. அது 4 ஹார்ஸும் என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தனது வரலாற்றில் முதல் முறையாக ஹால் ஆஃப் ஃபேம் விருது அறிவித்து அணியின் முன்னாள் நட்சத்திர வீரர்களான சுரேஷ் ரெய்னா மற்றும் மேத்யூ ஹெய்டன் ஆகியோருக்கு வழங்கியுள்ளது. 2008ஆம் ஆண்டு தொடக்கம் முதல் 2021 வரை சிஎஸ்கே அணியில் முக்கிய வீரராக விளங்கிய ரெய்னா 2010, 2011, 2018 மற்றும் 2021 ஆகிய ஆண்டுகளில் அணியின் ஐபிஎல் கோப்பை வெற்றிக்கு பங்காற்றினார். ரசிகர்களால் சின்னத்தல என அழைக்கப்படும் அவர் 2010 மற்றும் 2014ஆம் ஆண்டுகளில் ஐபிஎல் T20 கோப்பைகளையும் வென்ற அணியில் இடம்பெற்றார். 2014 போட்டியில் 234 ரன்கள் குவித்து பிளேயர் ஆஃப் த டூர்னமெண்ட் விருதையும் பெற்றார். சிஎஸ்கே அணிக்காக அதிக ரன்கள் எடுத்த வீரராகவும் ரெய்னா திகழ்கிறார். மொத்தம் 5529 ரன்கள் எடுத்து 2 சதங்கள் மற்றும் 38 அரை சதங்களை பதிவு செய்துள்ளார். ஆஸ்திரேலிய முன்னாள் வீரர் ஹெய்டன் 2008 முதல் 2010 வரை சிஎஸ்கே அணியில் விளையாடினார். 2010ஆம் ஆண்டு ஐபிஎல் கோப்பையை வென்ற அணியில் அவர் இடம்பெற்றிருந்தார். மேலும் 2009ஆம் ஆண்டு ஐபிஎல் தொடரில் 572 ரன்கள் குவித்து ஆரஞ்சு கேப் வென்ற முதல் சிஎஸ்கே வீரராகவும் ஹெய்டன் விளங்கினார். சிஎஸ்கே அணிக்காக மொத்தம் 1117 ரன்கள் எடுத்ததுடன் 8 அரை சதங்களையும் ஹெய்டன் பதிவு செய்துள்ளார். இதனை அடுத்து சென்னை அணியின் முன்னாள் இந்நாள் வீரர்கள் பங்கேற்ற ரோர் 26 ரீயூனியன் நிகழ்ச்சியில் ஹால் ஆஃப் ஃபேம் விருதை சிஎஸ்கே அணி நிர்வாகம் இருவருக்கும் வழங்கி கௌரவித்தது.